வணக்கம் நண்பர்களே, அறிவும் அறிவியலும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். வாங்க தொடங்கலாம். முதல் செய்தி, மேகதாது அணை திட்டம். கர்நாடக அரசு காவிரி நதியின் மீது மேகதாது அணை அமைக்கும் திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. இந்த திட்டம் தமிழ்நாட்டின் நீர் பங்கீட்டை பாதிக்கக்கூடும் என்பதால் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இது டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு மிகவும் முக்கியமான நடப்பு நிகழ்வாகும். அடுத்த செய்தி, சமக்ரா சிக்ஷா திட்டம். பள்ளி கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படும் இந்த திட்டம் தற்போது நிதி தொடர்பான காரணங்களால் செய்திகளில் இடம்பெற்றுள்ளது. கல்வி தொடர்பான திட்டங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முக்கிய இடம் பெறுகின்றன. அடுத்த செய்தி, ONTC ஓபன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். சிறு மற்றும் குறு வணிகர்களும் டிஜிட்டல் வர்த்தகத்தில் எளிதாக பங்கேற்க இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சியில் ONDC முக்கிய பங்காற்றுகிறது. இது டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு முக்கியமான தலைப்பாகும். அடுத்த செய்தி, நைசார் செயற்கைக்கோள். நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய நைசார் செயற்கைக்கோள் விரைவில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இந்த செயற்கைக்கோள் பூமியின் நிலப்பரப்பு, காலநிலை மாற்றங்கள் மற்றும் இயற்கை பேரிடர்களை கண்காணிக்க உதவுகிறது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் இது மிகவும் முக்கியமான நடப்பு நிகழ்வாகும். இன்றைய முக்கிய குறிப்பு, CWMA. இதன் விரிவாக்கம் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம். காவிரி நதிநீர் பகிர்வை கண்காணிக்கும் முக்கிய அமைப்பு இதுவாகும். இந்த பெயரை டிஎன்பிஎஸ்சி தேர்விற்காக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இன்றைய கேள்வி, மேகதாது அணை எந்த நதியின் மீது அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? A. வைகை, B. காவிரி, C. பாலாறு, D. தாமிரபரணி. உங்கள் பதிலை யோசித்து பாருங்கள். சரியான பதில் B. காவிரி. மேகதாது அணை திட்டம் காவிரி நதியின் மீது கர்நாடகாவில் முன்மொழியப்பட்டுள்ளது. இன்றைய டிஎன்பிஎஸ்சி நடப்பு நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தன. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் டிஎன்பிஎஸ்சி நடப்பு நிகழ்வுகள், கணிதம் மற்றும் தேர்வு தயாரிப்பு வீடியோக்களுக்கு அறிவும் அறிவியலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.